மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆலோசனை நேர நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு பிள்ளை, ஒரு மாணவர் தன்னுடைய 10 வயது அல்லது 10+, 11+ல் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான தேவையான இந்த எக்ஸாம், இந்த தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இதில் நீண்டகால அனுபவம் கொண்டவர்களும் இங்கு தனியார் கல்வி நிலையங்களை போதிப்பவரும் அல்லது இதனுடைய முக்கியமான பிரச்சனைகளை உள்வாங்கக்கூடியவர்களுமாக இருவரை அழைத்திருக்கின்றோம். சண்முக வடிவேல் சிவகுமார், அவர் ஒரு எக்ஸாம் சென்டர் கோஆர்டினேட்டராகவும் இதனுடைய போதிப்பாளராகவும் இருக்கின்றார். அவரோடு இணைந்து சுதா சேஷாத்ரி இணைந்திருக்கின்றார். அவரும் சிறந்த ஒரு பட்டதாரி மட்டுமல்ல, இந்த 11+ தொடர்பான ஒரு போதனையாளரும் சிறந்த அனுபவம் கொண்டவர். அந்த வகையில் நாங்கள் நேற்றைய தினம் சுகுமார், நாங்கள் ஒரு பாடசாலையில் சென்று பெற்றார்களையும் மாணவர்களையும் சந்தித்தோம். இந்த 11+ தொடர்பாக அவர்களுடைய உள்ள கருத்து எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போம். உதாரணம், இப்பொழுது நாங்கள் ஒரு பெற்றார் தெரிவித்த கருத்தை முதல்ல பார்ப்போம். இப்பொழுது திரையிலே பார்க்கலாம். இப்போ எங்களோட மக்களிடையே 11+ ப்ரிப்பேர் பண்ணலாமா பிள்ளைகளுக்கு அல்லது பண்ணாமல் விடலாமா என்ற ஒரு வினா இருக்குது எல்லார்கிட்டையும். அப்போ ஒவ்வொருவருக்கு வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்குது. பிள்ளைய புஷ் பண்ண விருப்பம் இல்லை சில பேருக்கு. என்னை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், அது படிப்பிக்கிறதால ஒரு ஸ்கில் வர்றதால ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இல்லை. அந்த பிள்ளை கட்டாயம் பாஸ் பண்ணாட்டி கூட அதை ப்ரிப்பேர் பண்ணுறதால அந்த பிள்ளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு வருதுன்னு தான் என்னை பொறுத்தளவில் நினைக்கிறேன். இப்போ கட்டாயம் பிள்ளைக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே காட்டி அது அறிவில்லாத பிள்ளைன்னு இல்லை. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதால அந்த பிள்ளைக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலேஜ் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர் அது ஏன் பிள்ளைய கஷ்டப்படுத்தணுமென்று யோசிக்கணும். என்ற அபிப்பிராயம், அது படிப்பிக்கிறதால பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு, அதோட ஸ்கூல் பாடங்களை பொறுத்த விளைவில் அவை கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணி போகிற பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா செய்கிறதா தான் என்ற அபிப்பிராயம். அந்த சௌதரி தாயார் என்ற முறையில் சுதா சேஷாத்ரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் எங்களுடைய பெற்றார் மத்தியில் ஒரு மென்டாலிட்டி இருக்குது, அதை பழக்கம் ஒன்று இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை முயற்சித்து சித்தி அடையாத வண்ணம் இருக்கும் பொழுது அவர்கள் அதில் டிசப்பாயிண்டாக போகிற விடயம். இந்த தாயினுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த லேடி ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. தட் இஸ், நீங்கள் இத்தனை எஃபர்ட் போடுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ பணம் செலவழிக்கிறீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு. இது வேஸ்ட்டே இல்லை. அவங்க கரெக்டாக சொன்னாங்க, இது வேஸ்ட்டே இல்லை. இது ஆல்வேஸ் அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்கள ஹெல்ப் பண்ணும். ஜாஸ்தி கற்றுக்க அவங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க், அந்த கல்ச்சரும் வரும். அண்ட் ஆல்சோ அந்த நாலேஜு அவங்களுக்கு லைஃப் லாங்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு நீங்கள் போகிறச்சே கூட உங்களுக்கு நான் வெர்பல் ரீசனிங் பண்ண வேண்டியிருக்கு. அந்த எக்ஸாம் எடுத்தால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே கிடைக்கும், இல்லைன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே கிடைக்கிறது இல்லை. So non-verbal reasoning, it goes on for life. English always helps because we live in England. So English is absolutely necessary. So படிப்பு எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. அதனால டெஃபினட்டாக கிடைச்சதோ கிடைக்கலையோ parents should encourage the children to take the exams. And also parents அவங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம குழந்தைகள் கிடைச்சா ஃபைன், கிடைக்கலன்னா வெரி ஃபைன். குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. நன்றி, நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கதைங்கோ. ஹலோ கதைங்கோ. ஹலோ, வணக்கம். கதைங்கோ. வணக்கம். நான் தேவதாஸ் சவுத் வெஸ்ட்லேருந்து. வணக்கம் மற்ற சிவகுமாருக்கும் மற்ற இருவருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், சொல்லுங்க தேவதாஸ். எனக்கு 11+ சிஸ்டம் வேல்ஸில் 70 பிற்பகுதியில் எடுத்துட்டாங்க. 70 பிற்பகுதிக்கு பிறகு வேல்ஸில் அந்த 11+ சிஸ்டம் இல்லை. ஆனால் அது ஆரம்பத்தில் அவங்க கத்தலிக்காவும் கிறிஸ்டியனாக இருக்கணும், அதான் அந்த சொந்த பாடசாலையில் சேரலாம். அதையும் இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸுக்குலாம் அதையும் இப்போ மாற்றிக்கிறாங்க. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இருக்கணும், யாரும் எந்த ஸ்கூலுக்கும் போயிடலாம்னு இப்போ தான் கொண்டு வந்துக்கிறாங்க. முன்னாடி அப்படிதான் இருந்தது. 70 பிற்பகுதியில் இந்த 11+ இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் கதலிக்காக இருக்கணும். ஆனால் அது கட்டாயம் கதலிக்காக இருந்தால் தான் நல்ல பாடசாலைக்கு செல்லலாம். அதெல்லாம் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் எல்லாம் மாற்றிக்கிறாங்க. அதே போல் நாங்கள்
அது இந்த நியூஹாம்லேயும் அதே சேம் ப்ராப்ளம். 11+ இல்லையான்னு கேள்விப்படுறேன் முன்னாடி லண்டன்ல இருக்கும்போது. இப்போ இந்த மாதிரின்னு தெரியல. நியூஹாம் ஏரியாலே அந்த 11+ சிஸ்டம் இல்லை. உங்களோட கேள்வியை சொல்லுங்கள் தேவதாஸ். உங்களோட கேள்வி என்ன தேவதாஸ்? இல்ல என்ன சொல்ல வாங்கினால் இந்த 11+ சிஸ்டம் சவுத் வேல்ஸ் அதாவது வேல்ஸ்ல இல்லை. அது வந்து இங்க வந்து அதான் உங்களுக்கு சொல்லுவாங்க வேல்ஸ்ல அந்த 11+ சிஸ்டம் இல்லை, இந்தியா இல்லை. வந்து அவர் கதலிக்கா இருக்கணும் கிறிஸ்டியனா இருக்கணும் அந்த பிரச்சனை முன்னாடி இருந்தது. இப்ப அந்த அதுவும் இல்லாமல் மாட்டிட்டாங்க. இந்த பிரச்சனை இங்க இல்ல, அதுதான் சொல்லுவாங்க. நன்றி. உங்களோட கருத்தை நான் உள்வாங்குறேன். ஏன்னு சொன்னால் 11+ன்றது வந்து பிரித்தானியாவில் வந்து 164 கிராமர் ஸ்கூல்லையா இந்த 11+க்குன்னு சொல்லி என்ட்ரி எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அதை கிராமர் ஸ்கூல் நாட் ஓன்லி கிராமர் ஸ்கூல் இதை விட வேறு ஸ்கூலும் இருக்கு. இப்போ டீச்சர் சொல்லுவாங்க இப்போ இந்த கிராமர் ஸ்கூலுக்கு வந்து அவங்க நீங்கள் ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு விட போகிறீங்கன்னு சொன்னால் முதல் நீங்கள் அந்த ஸ்கூலை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். இந்த ஸ்கூலில் வந்து உங்களோட பிள்ளைக்கு இடம் கிடைக்குமா, அந்த கிடைக்கிறதுக்குரிய அவங்களுக்கு என்னென்ன இதை அவங்களுக்கு கேட்டிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பேரண்ட்ஸ் ஹேவ் டு டூ பிட் ஆஃப் ஹோம்ஒர்க். நீங்கள் வந்து இப்போ இந்த கேட்ச்மெண்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து அவங்க அந்த என்ட்ரி க்ரைட்டீரியா வந்து வித்தியாசப்படும். சில ஸ்கூலில் வந்து என்ட்ரி எக்ஸாம் வச்செடுப்பாங்க, கேட்ச்மெண்ட் ஏரியா பார்ப்பாங்க, ரிலிஜியஸ் பேக்ரவுண்டை பார்ப்பாங்க, ப்ரைமரி ஃபீடர் ஸ்கூலை பார்ப்பாங்க. சில வந்து நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா இந்த ஸ்கூலுக்கு ஆட்டோமேட்டிக்காக இடம் கிடைக்கும். மற்ற சிப்ளிங்கை பார்ப்பாங்க, அது அவங்க அந்த சௌரங்கள் படிச்சு இருக்கிறாங்களா இல்லையான்றது. அப்போ அதை வந்து ஸ்டடி பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் இந்த கடமை. ஏன்னு சொன்னால் இது பிரித்தானியாவில் வந்து எல்லா ரீஜன் இது வித்தியாசப்படும். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஈச், தே ஆர் ஸ்பெசிஃபிக் டு ஈச் ஸ்கூல். அப்போ நீங்கள் இப்போ தேவதாஸ் வேல்ஸ்லன்னு சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து அங்கே வந்து மோஸ்ட்லி கிறிஸ்டின் இருந்திருப்பாங்க. அப்போ இப்போ அங்கே போனாப்புல அவங்க கேட்ச்மெண்ட் ஏரியாவை ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து டே டு டே வந்து எவ்ரி இயர் என்ட்ரி க்ரைட்டீரியா சேஞ்சிங், கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். இப்போ நீங்கள் வந்து நான் உங்களோட பிள்ளை வந்து இயர் 3ல் படிக்கல நீங்கள் ஒரு ஏரியா பார்த்துருப்பீங்க, எந்த பிள்ளை இங்கே விடலாம்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வெப்பில் போய் டே டு டே அதை அட்லீஸ்ட் எவ்ரி 6 months யூ ஹேவ் டு செக் அவங்க என்ட்ரி க்ரைட்டீரியா மாற்றிருக்காங்களா, அவங்க இந்த எக்ஸாம் மாடல் மாற்றிருக்காங்களா. இதுக்கு தனி ஒரு இணையதள முகவரி இது இருக்கா? ஆமாம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து இணையதள முகவரி இருக்குது. அது மூலமாக தான் அவங்க வந்து அங்கே இந்த 11+ இந்த என்ட்ரி க்ரைட்டீரியாவை தாங்கள் எப்போ எடுக்கிறாங்க. 11+ல சில ஸ்கூல் எடுப்பாங்க, 11+ல எழுபடாத பிள்ளைகள் வந்து 13+ல எடுப்பாங்க. இதில் திரையில காண்ற சிவகுமார் ஒரு முகவரி உண்டு, இது வகையில் பயன்படும். ஆமாம், திரையில் காண்ற இந்த 11+ exams.co.uk இதை நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு 11+க்கு தன் பிள்ளையை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு பேரண்ட்ஸுக்கு தேவையான அநேக தகவல்கள் இதில் இருக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணி போஸ்ட் கோட்டை போட்டால் அந்த ரீஜனில் என்னென்ன ஸ்கூல்கள் இருக்குது, அந்த ஸ்கூலில் இந்த வெப்சைட்டுகள் இருக்குது. அந்த ஸ்கூல் வெப்சைட்டில் போய் அந்த என்ட்ரி க்ரைட்டீரியாவே நீங்கள் போய் பார்க்கலாம். தன் பிள்ளைக்கு இதில் என்னென்ன இதில் பேக்ரவுண்டில் இருக்கணுமோ, சிப்ளிங் இருக்கோ, மற்றது அங்கே என்ன மாதிரியான மாடல் பேப்பர் வைக்கிறாங்க, எப்போ எக்ஸாம் நடக்குது, ஓப்பன் டே எப்போ, அப்ளிகேஷன் ஃபைனல் க்ளோசிங் டேட் எப்போ ரிசல்ட் வருது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இதை விட இதில் வந்து நான் இன்னொன்று பார்த்துருக்கேன், ஏர்லி ப்ரிப்ரேஷன். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன் பிள்ளைய வந்து அவங்க வந்து 5 வயதுலேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த 5 வயதில் அந்த பிள்ளைக்கு நாங்கள் வந்து டோர்ச்சர் பண்ண இயலாது. அந்த பிள்ளையோட இந்த மாதிரி அந்த காரியத்தை கொண்டு போகலாம், அந்த பிள்ளையை எப்படி நாங்கள் சரியான மென்டாலிட்டிக்கு அந்த பிள்ளைய 11+க்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றதை அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ மேத்ஸ்ன்னு சொன்னால் அந்த மேத்ஸில் வந்து அந்த பிள்ளைக்கு முதல்ல அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் அதை இப்படி செய்யலாம். இங்கிலீஷ்ன்னு சொன்னால் இப்போ இங்கிலீஷ்ன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு ஆரம்பத்தில் நீங்கள் vocabs சும்மா ஒவ்வொரு நாளைக்கும் 3 புது வேர்டை கேளுங்க, பிள்ளைகள் இருந்தபடியே கேளுங்க. ஒரு நாள் 3 வேர்ட் கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் 1000 வேர்ட் அந்த பிள்ளை லேர்ன் பண்ணி. சரியா சொன்னீங்க. அப்படி அதே மாதிரி ஒன் டைமில் வர்றாங்கன்னு சொல்லி இப்போ இயர் 4 எண்ட் ஆஃப் இயர் 4 அல்லது ஏர்லி செப்டம்பர் 5 இயர் 5ல் வர்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன பேப்பர் அப்போ அந்த டைமில் அந்த பிள்ளை வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஷுட் பி கான்க்ரீட்டாக இப்போ இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் வந்து slowly started to introduce a verbal reasoning, non-verbal reasoning. இப்போ அதுக்கு வந்து இப்போ எத்தனையோ புக்ஸ் இருக்குது. இப்போ பாண்ட் அசஸ்மெண்ட் புக் இருக்குது, மென்டல் அரித்மெட்டிக் புக் வந்து லெவல் 1, 2, 3, 4, 5ல் இருந்து இருக்குது. அப்போ அப்படியே சிஜிபி பேப்பர் இருக்குது, பாஸ் பேப்பர் செய்ய விடலாம். வேறு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பேப்பரை நீங்கள் ஒரு முறை டைம் பண்ணி செய்ய விடுங்க.
அப்போ அந்த பிள்ளைக்கு திரும்ப அதே பேப்பரை நீங்கள் திருப்பி கொடுக்கல அதில் 5 நிமிஷத்தை குறைச்சி அந்த பிள்ளையை ஏன்னா ஷுட் ஏபிள் டு ஃபினிஷ் இட் in less than 5 minutes. ஏன்னா இப்போ வார நான் நீங்கள் கேட்ட சொல்கிறேன் இப்போ வார ஞாபகமான ஸ்கூலில் வந்து அவங்க அந்த மாடலிங்கே மாற்றிட்டாங்க எஸ்பெஷலி பக்கிங்ஹாம்ஷியர் பேப்பர் மாடலிங் வந்து மாற்றிட்டாங்க ஏன்னு சொன்னால் இந்த 11+ வந்து their parents spending lot of money and the tutoring people are milking from them. ஆனால் end of the day people children don't get into any school. இப்போ அவங்க வந்து இதை வந்து tutor proof பேப்பர்ஸ் வந்து சொல்லி வந்தாங்க வாட்டர் ப்ரூஃப் மாதிரி டியூட்டர் ப்ரூஃப்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு சாம்பிள் பேப்பரோட இன்னும் அவுட்டாக இல்லை ஆனால் பேசிக் வந்து மேத்ஸ் இங்கிலீஷ் வேர்பல் நான் வேர்பல் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்போ அதை வந்து 45 மினிட்ஸ் வந்து பேப்பர் 1 அண்டும் இன்னொரு ½ அன் ஹவர் பிரேக் கொடுத்து இப்போ இந்த ஒரு 45 மினிட்ஸுக்கு அடுத்த பேப்பர் கொடுக்க போகிறாங்க இதில் வார அவ்வளோ வந்து இந்த 4 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு பிரேக்கப் பண்ணி தரப்போகிறாங்க இப்போ பேப்பர் 1ன்னு சொன்னால் அதில் வந்து ஷார்ட் மேத்ஸ் இருக்கும் இந்த அப்புறம் வந்து டேட்டா ப்ராசஸிங் சொல்லி டேட்டா ஹேண்டிலிங் இங்கே வந்து கீ ஸ்டேஜ் 2ல் வந்து மேத்ஸில் டேட்டா ஹேண்டிலிங் ஒன்று இருக்குது ஒரு பை சார்ட் ஒரு பார் சார்ட் ஒரு பஸ் டைம் டேபிளோட தந்துட்டு அந்த பிள்ளை வந்து இந்த டைமில் பஸ் ஆரம்பிச்சோன்னா அடுத்த ஹோல்ட்டுக்கு இத்தனைக்கு போகும் இல்லை இன்னும் டைமுக்கு அந்த பிள்ளை போகணுமான்னு சொன்னால் இன்னும் பஸ் எடுக்கணும் அது நீங்கள் வந்து யூ டோன்ட் நீட் a degree to teach the children when you are waiting at the bus stop. Ask the children, find out இப்போ இந்த பஸ்ஸுக்கு போகிறோன்னா இந்த பஸ்ஸுக்கு போய் சேரலாம்னா சில்ட்ரனுக்கு அது சின்ன லெவலே தெரியும் சண்டேஸில் இந்த பஸ் வருது இப்போ சாட்டர்டே நாங்கள் இங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த பஸ் எடுக்க வேணும் அப்போ அதுவேளை நீங்கள் வந்து இது வந்து இயர் 4லேயே ஆரம்பிச்சு அதை கொண்டு வந்தீங்கன்னா பல உறவுகள் உங்களோடு இணைவதற்கு பலர் பார்த்திருக்கிறோம் இதற்கு முதல் உறவுகளை அழைப்பதற்கு முன் ஒரு மாணவிகள் நேற்றைய தினம் இந்த பாடசாலையில் இந்த 11+ தொடர்பாக தங்களுடைய சொந்த கருத்தை வெளியிட்டிருந்தார்கள் அந்த மாணவிகள் தெரிவித்த கருத்தை ஒரு முறை நாங்கள் திரையிலே பார்ப்போம். How was your 11+ exam? It was like the beginning when you're revising is very stressful, but then as you go on you do like you get like you come to know all the exam papers and it gets easier as the more you revise and you revise more as you go up the years. So when would you say we should start revising for the 11+ exams? Well, I started from like year 4, but you do like small bits and then you increase and then till you're like comfortable with the papers. What is the most important things you have to revise for the 11+ exams? Maths, English, verbal and non-verbal. What parts in non-verbal and verbal would be the most important for the exams? For verbal you need to revise grammar and and for non-verbal you need to be able to look at pictures and understand them. So as well as helping for the 11+ exam itself, did the revision come in handy for like the SATs and the later exams? For the SATs, the 11+ revision did help. The maths was a bit easier than the normal standard of the 11+ exams, and for the English it was the same. The English was easier than the normal standard for the 11+. Would you say you have to revise all the subjects in equal parts, or would you say some subjects need more revision than others? Maths and English need more revision because they're the subjects you need in the future as well. But verbal and non-verbal you only need them for the 11+. Okay. So for the 11+, did you find it a torture or was it really fun? It was like really fun because this was really deciding. சுகுமார் எப்படி பார்க்குறீங்க இந்த பிள்ளைகளோட கருத்தை? ஆமாம் அவர்கள் சொல்கிறது எத்தனையும் இந்த இதை வந்து பிள்ளைகள் என்ஜாய் பண்ணி படிக்கணும் இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காமல் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி படிக்க வைக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே வி ஹேவ் அ ஃபன் அண்ட் வென் யூ கம் டு 11+, யூ வில் உங்களுக்கு கிராமர் ஸ்கூலில் இடம் கிடைச்சின்னு சொன்னால் யூ வில் ரியலி ஃபீல் ஹாப்பி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கிற பிள்ளை வந்து எக்ஸாம்லே வந்து பேரண்ட்ஸ் என்ன புஷ் பண்ணுறதா தான் நான் படித்தேன் இந்த ஸ்கூல் மற்ற ஃப்ரெண்ட் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறான் ஏன் வை கான் ஐ கோ டு த நார்மல் ஸ்கூல் வை ஷுட் ஐ ஹேவ் டு கிராமர் ஸ்கூல் இப்போ கிராமர் ஸ்கூலுக்கு போகிறதால அதில் உள்ள சில இம்பார்ட்டன்ஸை வந்து நாங்கள் இப்போ சுதா டீச்சரை நீங்கள் கேட்டுங்கன்னா சுதா டீச்சர் அதுக்கு முதல் நான் ஒரு உறவு நீண்ட நேரமாக இருக்கின்றார் அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். கதைங்கோ. மை டாட்டர் வந்து இந்த செப்டம்பருக்கு 11+ இருக்க போகிறா. How can we? மகன் வந்து 2011 எடுத்தவர். நான் வந்து ஒரு டியூஷனுக்கு வந்து விட்டதில்லை.
பேப்பர் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் வீட்டிலேருந்து அவர் வந்து தானாகவே வந்து தான் படிப்பேன், தான் டியூஷனுக்கு போயில தான் இந்த படிக்க போறேன்னு சொல்லி எடுத்தவர் 2011 எடுத்து 11 கிடைச்சு 130 மார்க்ஸ் கிடைச்சு இப்ப லாங்குவேஜ் ரமேஷ் ஸ்கூல்ல படிக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப மகள் வந்து இப்ப இந்த செப்டம்பர் எடுக்க போறா. அவவையும் அதே இதுலயே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மை ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நாங்க படித்துக் கொண்டிருக்கிறோம். நான் டியூஷனை கண்டு விட்டதில்லை. மகளும் வந்து அதில் விரும்பப்படையில தாங்களாவே உணர்ந்து எந்த பிள்ளையும் வந்து தாங்களாவே உணர்ந்து படித்தால் தான் படிக்குமே தவிர நாங்கள் வந்து புஷ் பண்ணி இல்ல அந்த டியூஷனுக்கு அந்த பிள்ளை போகுது, இந்த டியூஷனுக்கு இந்த பிள்ளை போகுது, நாங்க அங்க விட்டா என்ன இங்க விட்டா என்ன என்ற பேரண்ட்ஸ் இந்த முடிவாலதான் இந்த பிள்ளைகள் வந்துதான்றது. நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு புஷ் பண்ணத்தான் வேணும் இல்லைன்னு சொல்லல. பிள்ளைகள் பக்கத்துல இருந்து நாங்கள கஷ்டங்களை சொல்லி நாங்கள் அங்கேயும் இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, இங்கேயும் கஷ்டப்பட்டு படிக்க வேணும் என்று சொல்லி பிள்ளைகளை வந்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை சொல்லி கொடுத்து பிள்ளைகள் எந்த பிள்ளைகளா இருந்தாலும் தங்களா உணர்ந்து படித்தாலே படிக்குமே தவிர எவரும் இதண்டினா பிள்ளைகள் வந்து கூடுதலாக பிள்ளைகளுக்கு வந்து சொல்லத்தான் வேணும், புஷ் பண்ணி படிப்பிக்கத்தான் வேணும். நான் இல்லைன்னு சொல்லல. அது வந்து எந்த பிள்ளையும் உணர்ந்து தாங்களா படிக்கணும்னா படிப்பாங்க. நன்றி சகோதரி. நன்றி. உங்களுடைய கருத்து உண்மையில பதிவு செய்து கொண்டு இன்னும் ஒரு உறவினுடைய கருத்தை கேட்போம். பல உறவுகள் இவர்களோடு இணைவதற்கு இருக்கிறார்கள். வணக்கம். 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 கதைங்கோ. வணக்கம். கதைங்கம்மா. ஹலோ. ஓம் நீங்க தான் கதைங்க. வணக்கம். அந்த ஸ்பெஷல் நீட் குழந்தைகள் இருக்காங்க தானே? ஆமா. அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் படிச்சு கொடுக்கலாம்ன்றது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததும் எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் கலையத்தோடு. நாங்கள் அவர்களுக்குரிய உங்களுக்கு தொடர்பை தருகின்றோம். நன்றி. நன்றி. தயவுசெய்து உறவுகள் இதில் வந்து நேரடியாக இவர்களை தொடர்பு கொள்வதற்கான கேள்விகளை கேட்காமல் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலதிகமாக உங்களுக்கு தேவைப்படி ஏதாவது 11+ எக்ஸாம் அல்லது இதனுடைய பரீட்சைகளுக்கு உதவி செய்வது தொடர்பாக இதன் உதவிகள் தேவைப்பட்டால் பின்பு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி தருகின்றோம். அடுத்து இணைந்திருக்கும் இன்னொரு உறவை அழைப்போம். மனோ. வணக்கம். ஹலோ. வணக்கம். கதைங்கோ. வணக்கம். நான் ஜோகா கலைக்கிறேன். எங்களோட மகளும் இந்த இயர் 11+ எடுக்கிறா, எக்ஸாம் எடுக்கிறா. அப்ப நாங்களும் சிவாநாட்ட மொக் டெஸ்ட்டுக்கு சனவன் ஹை ஸ்கூலுக்கு போனவா. அதால இன்னைக்கு நல்ல மொக் டெஸ்ட் எழுதுறதால நல்ல இதா இருக்கும். ஹெல்ப்பா பிடிச்சது டெஸ்ட் வரும், இப்படித்தான் 11+ இருக்குமென்னு சொல்லி எல்லாம் வேண்டிவினோம். எல்லா பேரண்ட்ஸுக்கும் எங்களோட பிள்ளைகள் படிச்சு நல்லா வருவோம்னு சொல்லி நல்ல ஒரு இது விருப்பம். அப்ப எங்கட மகள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம பார்த்து கொண்டிருந்து தான் பாக்குறப்ப சுவாமி பிள்ளைகளை டிவியும் பார்க்க விடத்தான் வேணும்னு சொல்லி அதை அவ லிசன் பண்ணிட்டு சொல்றா பாத்தீங்களோ. அப்ப நான் சொன்னா அப்ப எவ்ரி டைம் பார்க்க கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் 5 minutes 10 minutes பார்க்கலாம். இல்ல டிவி பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, படிக்கணும், நல்ல சதிகாரியா வரணும், நல்ல இது இருக்குது. நன்றி சகோதரி. வாழ்த்துக்கள். சுடாசி சத்ரி, இப்பொழுது இவர் கூறிய கருத்தும் அதே இந்த பாடசாலைகளுடைய தெரிவுகள் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்த கிராமர் ஸ்கூலை கூடுதலாக எல்லாருமே விரும்புகின்றார்கள் நுழைகின்றதுக்கு. இது தொடர்பாக ஒரு முறை உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இங்கிலாந்துல வந்து there is 3 levels of school. One is comprehensive school, எல்லாரும் போற குழந்தைகள். One is grammar school where the selection is by examination. யார் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். And the third is private schools. So private school na obviously you have to pay money for that and everybody can't afford it. அதனால நம்ம வந்து ஏன் கிராமர் ஸ்கூலில் ப்ரிஃபர் பண்ணுறோம், ஏன்னா கிராமர் ஸ்கூலில் எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கிற குழந்தைலாம் இருக்க போகுது. அதனால அங்கே போனாக்க நம்மளுக்கு வந்து வீட்டில் கவலையே பட வேண்டாம், குழந்தை படிச்சு தான் ஆகணும். அவன் ஸ்கூலுக்கு போனாக்கா மிச்ச குழந்தைலாம் படிக்கிறாங்க, அதனால நம்மளும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த ப்ரெஷர் அவருக்கு வந்துடும். அதனால தட்ஸ் வை வி ஆல் வாண்ட் கிராமர் ஸ்கூல். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூலில் சில ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குது, சில ஸ்கூல் அவ்வளோ சரியாக இருக்காதா இருக்கும். அதனால வி டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ், எல்லாரும் கிராமர் ஸ்கூலுக்கு போயிட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு. சிவா, நீங்கள் உங்களை பொறுத்தவரையில் இந்த இவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் ஒரு பாடசாலையை தெரிவு செய்வதற்கு பெற்றார்கள் இந்த விதத்தில் அதில் அணுகுகிற முறைகள் ஏதாவது இருக்கா? அதில் ஒரு பாடசாலையை நீங்கள் தெரிவு செய்யும்போது நீங்கள் இருக்கிற ஏரியாவை பாருங்க.
நீங்கள் வந்து ஒரு பாடசாலையை வந்து சில ஏரியாவில் வந்து கிராமர் ஸ்கூலே இல்லாமல் இருக்கலாம். அப்போ இப்போ எனக்கு தெரிய ஞாபகம் எங்களுடைய ஆட்கள் வந்து ஸ்கூலுக்காண்டியே லீவ் பண்ணுறாங்க, இடத்த விட்டு மூவ் பண்ணுறாங்க, அங்கே வீடு பண்ணுறாங்க. அப்போ வீடு வேண்டுன்னு சொன்னால் கூட இப்போ வந்து இப்போ தே ஆர் குவைட் கிளவர். இந்த கிராமர் ஸ்கூலில் கூட அவங்க கவர்னர்ஸ் வந்து தே ஆல் மானிட்டர். நீங்கள் எப்போ வீடு பண்ணீங்க, உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் இது தானான்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேணும். either you had to get for a letter from your council tax or from the lawyer. அது ப்ரூவ் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து அதை உங்களை வந்து பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி அவங்கள வந்து கேட்டகரிக்கில் போடுவாங்க. நீ அதாவது இந்த கட்ச்மேன் ஏரியாக்கள் இருக்குன்னு சொல்லி. சில ஏரியாவில் வந்து நீங்கள் எக்ஸாம் எடுக்கலாம், ஆனால் கட்ச்மேன் ஏரியாவுக்குள்ள நீங்கள் வந்து ஆகணும்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அப்போ அது ஏரியாவுக்கு ஏரியா வந்து இப்படியான என்ட்ரி க்ரைட்டேரியா வந்து வித்தியாசப்படும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ சில இதில் வந்து சில பிள்ளைகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அந்த அம்மா அக்கா கேட்ட மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸுக்கு வந்து சில ஸ்கூல்களுக்கு அதுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் எலோகேட் பண்ணி இருக்காங்க. அப்போ அதை வந்து நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் சொன்னால் அது பிள்ளைக்கு தான் ஸ்பெஷல். பேரண்ட்ஸ் வந்து லெஸேபிள்னு சொன்னால் அது அங்கே கேரி ஓன் பண்ணாது, அது பிள்ளையாக தான் அதை கேரி ஓன் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஸ்கூல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அது முதல் வந்து கட்டாயம் முக்கியமாக நான் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைய 11+ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை போகிறதுக்குரிய பிளேஸை வந்து கிடைக்குமான்றதை நீங்களாம் அதுக்கு பிறகு கேரி ஓன் பண்ணி இந்த கட்ச்மேன் ஏரியாவில் இருக்கிறாவா இல்லையா என்னென்ன இதை பார்த்து அதுக்கு பிறகு பிள்ளையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ நான் பார்த்துக்கேன் சில இடங்களில் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு ஏரியாவில் போய் எக்ஸாம் எடுத்திருப்பாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே இங்கே போய் எக்ஸாம் எடுத்திருப்பாங்க. பிள்ளை காலமே எழும்பி 6:30 5:30 எழும்பி 6:30 ட்ரெயினில் அங்கே போக 1:30 மணித்தியாலம் பேருந்து அங்கே முடிஞ்சு பிள்ளை அந்த மூட்டையை காவிக்கொண்டு வீட்டை வந்து சேர வீட்டை 6:30 7 மணி. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்யலாது. ஏன்னா இதை வந்து ஸ்கூல் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்காண்டி தான் அவங்க அந்த கட்ச்மேன் ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் ஒரு பிள்ளையை வந்து ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணக்கு மேல் ஒரு அது வந்து நடைமுறையில் சாத்தியமாக 11+ ஜேர்னி வந்து உங்களுக்கு 11+ போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைச்சோட முடிஞ்சு விடாது. அந்த பிள்ளை வந்து 7 8 9 நீங்கள் அதை சப்போர்ட் பண்ண முடியுமா? அந்த பிள்ளை வந்து காலம் 3 மணித்தியாலம் ட்ராவலிங்கில் போய் அந்த வீட்டை வந்து அந்த பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்கிங் செய்யலாமல் அதில் வந்து அந்த பிள்ளை வந்து 7 8 வந்து டிகிரேட் பண்ணுதுன்னு சொல்லி ஸ்கூலால் அவங்க சர்வேயில் சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் 11+க்கு நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பிள்ளையை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த ப்ரிப்பரேஷன் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் திங் இஸ் ஸ்டாப்ட். தாங்க அந்த ஜெயினி தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மினிமல் அவர் போய் படித்தாச்சரின்னு சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு படிக்கக்கூடிய ஒரு என்வாய்மெண்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணி கொடுக்கணும். சொன்னால் வீட்டில் அந்த பிள்ளை ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த பிள்ளை வந்து ஒரு காமான ஒரு டைமுக்கு பிறகு அந்த பிள்ளை தான் அந்த ஹோம்ஒர்க்கே செய்ய வலிக்கிடுமே. அப்போ அப்படியான இதில் நீங்கள் வேலைக்கே சென்சிபிளாக சூஸ் பண்ணுங்க. உங்கள் அந்த ஏரியா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகணும். மற்றது அது வந்து முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது. தொடர்ந்து உரையாடுவோம் சோகுமார். நாங்கள் ஒரு சிறிய பிரேக்குக்கு போய் வருவோம். இப்பொழுது இதைத் தொடர்ந்து உறவுகள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை உதவிகளை இவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். நல்ல அனுபவம் கொண்டவர்கள், நல்ல கருத்து, உண்மையிலேயே நல்ல தேவையான காலத்துக்கு தேவையான ஒரு உரையாடலாக அமைகிறது. சுதா சேஷாத்ரியும் சிவகுமாரும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருங்கள் ஆலோசனை நேர நிகழ்ச்சியூடாக.